இரத்த கழிச்சல். இரத்த கழிச்சல்னால் வயிற்றால் ஓடும்போதே ரத்தமாக ஓடும். அந்த ரத்தம் ஓடுறதால உடல் அப்படியே இதாயிரும், நரம்பெல்லாம் பலவீனமாயிரும். நம்ம அதை பார்த்தோன்னா மனசு படபடப்பு வந்துடும், பயம் வந்துடும். ரத்தம் இவ்வளோ போகுதுன்னு சொல்லி சில பேர் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அவங்களுக்கான மருத்துவம் கசகசா, சுண்ட வத்தல், கோவை இலை, பன்னீர் ரோஜா, அதிமதுரம், நாட்டு மாட்டு பால், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். இரத்த கழிச்சல். இரத்த கழிச்சல் எல்லாருக்கும் வராது, அடிக்கடி வருது அப்படின்னாக்கா அதிக மருந்துகள் உள்ளுக்க எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வயிறு புண்ணாக இருக்கும். அது இல்லாமல் அல்சரி இருக்கிறவங்க அதிக காரம் மாமிச உணவுகள் சாப்பிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு உடனே அதிகமாக புண்ணாக இருக்கிறதுனால வயிற்றுக்குள்ளே தாங்காமல் வயிற்றுப்போக்கு ரத்தம் சேர்ந்து வெளியே போய்கிட்டே இருக்கும். வயிற்றுப்போக்காக மாறி போய் அவங்க ரொம்ப கிறங்கி போயிடுவாங்க. அதனால் அல்சர் புண்ணு இருக்கிறவங்க மாமிச உணவுகள் தொடவே கூடாது. முக்கியமாக காரம் புளிப்பு அவங்க சாப்பிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு இரத்த கழிச்சலாக மாறி வயிற்றுப்போக்கு போய்கிட்டே இருக்கும். அதிக துர்நாற்றமும் வீசும். அதிலேருந்தே அவங்க நம்ம வயிற்றுக்குள்ளே புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கரலாம். அந்த இரத்த கழிச்சலை நிப்பாட்டுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். கோவை இலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அரைச்சி சாறு எடுத்துக்கிறணும். அதிமதுரம் ஒரு துண்டு, இது கூட கசகசா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறணும். சுண்டைக்காய் காஞ்சது ஒரு 5 வத்தல் எடுத்துக்கிறணும். காஞ்ச வத்தல், சுண்டைக்காய் வத்தல். இப்போ இது 3ஐயும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் அப்படியே கூட சேர்த்துக்கிறணும். கோவை இலை சாறு, நாட்டு மாட்டு பால் காஞ்சது ஒரு 100 மில்லி அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும். ஒரு பன்னீர் ரோஜாவின் இதழ். எப்போவுமே வயிற்றுக்குள்ளே புண்ணு இருக்கிறது, எரிச்சல், வலியோட ரத்தம் சேர்ந்து வெளியாகிக்கிட்டு இருக்கு, மலம் கழிச்சிட்ருக்கு அப்படின்னாக்கா சூட்டை தணிக்கக்கூடியது துவர்ப்பு தன்மையுள்ள அந்த பன்னீர் ரோஜா கூட்டு மருந்தோடு கலந்துக்கிட்டோம்னாக்கா சீக்கிரமாகவே அந்த இரத்த கழிச்சலை நிப்பாட்டும். வயிற்றுக்குள்ளே எரிச்சல், ஆசன வாயில் எரிச்சல் அந்த மாதிரி எரிஞ்சிட்ருக்கிறதெல்லாம் தனியும். இந்த மருந்தை தயார் பண்ணி உடனே அவங்க குடிச்சிடணும். அந்த இரத்த பேதி போகிறது நிற்க வரைக்கும் ஒரு 3 வேளை குடிச்சிங்கனாலுமே உங்களுக்கு இந்த இரத்த கழிச்சல் சரியாயிரும். இரத்த கழிச்சலுக்கு மருந்து தயாரிக்கும் முறையில் அதிமதுரம், சுண்டைக்காய், கோவை இலை, பன்னீர் ரோஜா, கசகசா, நாட்டு மாட்டு பால் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை குடித்தாங்கன்னா அந்த இரத்த கழிச்சல் கண்டிப்பாக நிற்கும். இரத்த கழிச்சலுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.